Good morning, students. நாங்கள் இருக்கிறதா Good morning, Om sir. ஓகே பேப்பர் பாருங்க பேப்பர் எல்லாரும் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து கொடுங்க 2019 ஆண்டு கேள்வி குமார் நகரசபை கேள்வி பார்ப்போம். குமார் நகரசபை சபை குமார் நகரசபை எல்லையினுள்ளே ஒரு வியாபாரத்தை நடத்துகிறார். அவருடைய வியாபார நிலையத்தின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் ரூபாய் 40,000 ஆகும். ரைட். அந்நகர சபை 12% இறைவரியை அறவிடுகிறது. ஆண்டுதோறும் செலுத்த வேண்டிய இறைவரியை காணுங்க. ரைட். அதாவது வந்து அனுவல் ரேட்ஸ் கேட்கிறாங்க. அது வந்து மந்த்லி வந்து அந்த அந்த வியாபார நிலையத்துக்கு ரைட் அந்த அந்த சென்டருக்கு தானே அந்த சென்டருக்கு வந்து அவங்க வந்து அதோட மதிப்பீட்டு பெருமானம் ரைட் எஸ்டிமேட் அமௌண்ட் வந்து அந்த பிசினஸ் பிளேஸுக்கான அந்த அனுவல் வேல்யூ வந்து எவ்வளவு வேண்டா 40,000 ரைட். அது வந்து ரேட்ஸ் வந்து அனுவல் ரேட்ஸ் வந்து 22%. ஸோ இப்போ கேட்குறாங்க வந்து என்னது find the amount that has to be paid annually as rates right. அப்ப கேட்கறது வந்து ஆண்டு இறைவரி. அப்ப ஆண்டு இறைவரி கேட்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியும் 40,000 ரூபாய்க்கு ஆண்டு இறைவரி கேட்கிறாங்க ரைட். 40,000 4 லட்சம் 40,000 40,000த்துக்கு தர 100 மேல் 22. அப்ப இங்க 2 சைபர் இங்க 2 சைபர் மட்டும் பெற்று ஆகவே எங்களுக்கு வரும் 88 எவ்வளவு வரும் 8,800 ரூபாய் வரும் ரைட். அடுத்த கேள்வி கேட்கிறாங்க அவர் காலாண்டுக்கு இறைவரியாக எவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டும் ரைட். இப்ப குவார்டருக்கு வந்து அவர் வந்து எவ்வளவு பணத்தை வந்து செலுத்தணும்னு கேட்கிறார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 8,800 ரூபாய்டா 8,800 காலாண்டுக்கு என்ன செய்யணும் 4 பிரிக்கணும். 4 பிரிக்கணும். ஒரு வருஷத்துல 4 காலாண்டு வரும். ஆகவே 4 பிரிக்கும். பிரிச்ச மண்டா எவ்வளவு எங்களுக்கு வரும் 2,200 ரூபா. 2,200 ரூபாய். மேற்குறித்த அட்டவணைக்கேற்ப குமார் ஓர் ஆண்டிற்கு 12,000 ரூபாய் வருமான வரியை செலுத்துகிறார். அவருடைய ஆண்டு வருமானம் யார் ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா குமார் வந்து 12,000 ரூபாய் வருமான வரியா செலுத்துறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதுல சொல்லி இருக்கிறேன் முதலாவது ஆண்டுக்கு வந்து முதலாம் 5 லட்சத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 lakhsக்கு வந்து ரைட். முதலாவது 5 லட்சத்துக்கு வந்து வரி இல்லை ரைட். நோ இன்ட்ரெஸ்ட். அடுத்த 5 லட்சத்துக்கு வந்து எவ்வளவு 4% வரி. அடுத்த 5 லட்சத்துக்கு வந்து 8% வரி ரைட். எப்படியா இருந்தாலும் முதலாவது 5 லட்சத்துக்கு வந்து வரி இல்லை ரைட். இப்ப வந்து சொல்லிடும் எவ்வளவுண்டா அந்த அறவிட்ட வரி வருமான வரி வந்து உங்களுக்கு எவ்வளவு சொல்லிடும் 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் ரைட். நாங்க பாப்போம்
அந்த 12,000 இந்த 4 வீதத்துக்குள்ள அடங்கி இருக்குன்ற மாதிரி எடுப்போம். அப்ப எடுத்தோம்டா எங்களுக்கு தெரியும் 4 வீதத்துக்கு எவ்வளவு ரூபாய் வரி வருது? 12,000 ரூபாய். 12,000 ரூபாய் வருது. ரைட், 12,000. ஆகவே 4 வீதத்துக்கு 12,000 ரூபாய்டா இப்ப காண வேண்டியது எவ்வளவுக்கு? 100 வீதத்துக்கு. 100 வீதத்துக்கு காணணும். அப்ப 100 வீதத்துக்கு எவ்வளவு? கண்டவன்டா எவ்வளவு? 300,000. 3 லட்சம். 1 2 3 4 5. இப்ப பாக்குறோம் இந்த 3 லட்சம் வந்து இதுக்குள்ள அடங்கி இருக்கா? 5 லட்சத்துக்குள்ள அடங்கி இருக்கு. ஆகவே 3 லட்சம் வருது. இப்ப இன் கேஸ் இப்ப எங்களுக்கு இப்படி வருது, தந்த தரவு வந்து 36,000 ரூபாய் வட்டி வருது. 36,000 ரூபாய் வட்டி வருதுன்றா எப்படி வருது? வருமான வரி வந்து 36,000 ரூபாய் வருது. எப்படி வரும்? 4 வீதத்துக்கு 36,000 ரூபாய் தர எத்தனை வீதத்துக்கு பார்க்கணும்? 100 வீதத்துக்கு. 100 வீதத்துக்கு. சுருக்கமானவர்களுக்கு எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? இந்த பரிக்கிற எவ்வளவு வரும்? 9 லட்சம். 9 லட்சம் வரும். ஆனா எங்களுக்கு எத்தனை லட்சத்துக்கு மட்டும் 4 வீத வட்டி வரும்? 5 லட்சத்துக்கு. 5 லட்சத்துக்கு மட்டும்தான் 4 வீத வட்டி வரும். அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப இதுல வந்து 12,000 ரூபாய் தந்ததால நீங்க தப்பிச்சீங்க, 3 லட்சத்தோட முடிஞ்சுது. ரைட். இப்படி இப்ப 36,000 ரூபாய் தந்திருந்தாங்கடா. 36,000 ரூபாய் தந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு வரப்போகுது 9 லட்சம் அமௌண்ட். ஆனா இருக்கிறது எங்களுக்கு 5 லட்சத்துக்கு தான் இந்த 4 வீத வட்டி. அப்ப என்ன செய்யணும்? திருப்பி அகைன் போய் 100 மேல் 4 வீதம் தர 5 லட்சத்துக்கு எவ்வளவு? எவ்வளவு வரும் 5 லட்சத்துக்கு? எவ்வளவு வந்திருக்கு? 20,000 ரூபாய் வரும். ஓமா இல்லையா? 20,000 ரூபாய் வந்திருக்கு. ஓமா இல்லையா? இதுக்குரிய வட்டி அதாவது 5 லட்சத்துக்கு 4 வீதப்படி வட்டி பார்த்தா 20,000 வரும். ஓமா இல்லையா? ஓம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வட்டி எவ்வளவு? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இதன்படி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நான் சொன்னேன்? 36,000. 36,000. அதுல இந்த 5 லட்சத்துக்கு வந்து 20,000 போயிடும். மிச்சம் எவ்வளவு? 16,000. 16,000. ரைட். 36,000 சாய 20,000. ஆகவே 16,000. இப்ப இந்த 16,000த்துக்கு வட்டி எப்படி காணணும்? 8 வீதத்துக்கு எவ்வளவு? 16,000 தர 100. 8 வீதத்துக்கு 16,000 தர 100. ரைட். அப்ப நாங்க இதை பிரிக்கணும். என்ன வரும்? 1 2. அப்ப என்ன வந்திருக்கு? 2 லட்சம் வந்திருக்கு. 200,000 வந்திருக்கு. ஆமா இல்லையா? அப்ப 200,000 வந்துச்சுன்னா இதன்படி 36,000 வட்டியா இருந்தா எங்களுக்கு டோட்டல் எவ்வளவு தொகை வந்திருக்கு? இங்க ஒரு 5 லட்சம், இங்க ஒரு 5 லட்சம், இதுல எத்தனை லட்சம்? 2 லட்சம். அவ மொத்தம் 12 லட்சம் வந்திருக்கும். இந்த மாதிரி செய்ய போயிருக்கு. ரைட். ஆனா எங்களுக்கு வர போறது என்னது? இது வந்து இப்படி, if annual interest if income tax
36,000. ரைட். அப்படி இருந்தா இந்த மாதிரி இந்த இதுல செய்யணும். ரைட். இன்கம் டேக்ஸ் வந்து 36,000 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ரைட். இந்த மாதிரி வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு டோட்டல் 5,000 சாக 5 லட்சம் சாக 5 லட்சம் சாக 2 லட்சம் ஆகவே 12 லட்சம் வந்திருக்கு. இங்க வந்து எவ்வளவு வந்திருக்கு வட்டி இல்லாம எவ்வளவு செலுத்த போறோம் இப்ப கணக்கின் படி இப்ப பாசு பக்கம் படி வட்டி இல்லாம நாங்க எவ்வளவுக்கு செலுத்துறோம் ஃபர்ஸ்ட் 5 லட்சம் சாக 12,000 எவ்வளவு வருது 3 லட்சம் 3 லட்சம். அப்ப அவன் சலரி என்ன இருந்திருக்கு 8 லட்சம் 8 லட்சம் எழுதி கொள்ளுங்க. சின்ன கேள்வி பாருங்க இங்க தொடங்கி இங்க முடிஞ்சா சரி கேள்வி முடிஞ்சது. இந்த இது 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 10 மார்க்ஸ். ஓகே 2019 செகண்ட் பார்ட்ல முதலாவது வெளியே பாருங்க.
வெளியில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கேள்வியை பாத்தீங்கன்னா வங்கி மாதிரியே ஒரு பட்டன் மாதிரி வந்திருக்கு. ஆனா முதல் வந்து ரெண்டுமே பேங்க்ல ஒன்று கூட்டு வட்டி ஒன்று வெளிய வட்டியா இருந்தது, ரைட்? ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தது. இங்க வந்து ஒன்று வட்டியாவும் ஒன்று பங்காவும் இருக்கு. ஓகே. வங்கி ஏயினாலும் கம்பெனி பியினாலும் பின்வரும் அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நிலையான வைப்புகளுக்காக ஓர் ஆண்டுக்கு 9% வட்டி செலுத்தப்படுகிறது. கம்பெனி பி ஒரு பங்கின் விலை 25 ஆக உள்ள அதே வேளை ஆண்டுதோறும் ஒரு பங்கிற்கு 1.5% பங்கு லாபம் செலுத்தப்படுகிறது, ரைட்? கமலன் தன்னிடமிருந்த 1,00,000 100,000 பணத்தில் செப்பமாக அரைவாசியை வங்கி ஏயில் ஒரு நிலையான வைப்பில் வைப்பு செய்த அதேவேளை மீதி பணத்தை கம்பெனி பியின் பங்குகளை வாங்குவதற்கு பயன்படுத்தினார். அவர் ஓர் ஆண்டின் இறுதியில் கம்பெனி பியில் இருந்து பங்கு லாபத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பங்கு ரூபாய் 26 எல்லா பங்குகளையும் விற்கிறார். ஓர் ஆண்டின் இறுதியில் அவருக்கு முதலீட்டிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கிறதுன்னு காரணங்களுடன் காணும், ரைட்? ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஒரு நிலையான வைப்புல ஒரு பிக்ஸ் டிபாசிட்ல ஓர் ஆண்டுக்கு 9% வட்டி வழங்கப்படுது, ரைட்? அப்ப ஒரு ஆண்டுக்கு 9% வட்டி என்றால் கம்பெனி ஏ இல்ல அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 100 மேல் 9 தர எவ்வளவு அங்க அந்த கம்பெனில வந்து டிபாசிட் பண்ற? 50,000. 50,000. அப்ப இங்க 2 சைபர், இங்க 2 சைபர், 9545. அஞ்சு லட்சம் போட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு வட்டி வரும்? 4,500 ரூபாய். 4,500 ரூபாய் வரும், ரைட்? அப்ப 4,500 ரூபாய் வரப்போகுது கம்பெனி ஏனால கிடைக்கிற வட்டி, ரைட்? இப்ப கம்பெனி பிக்கு போவோம். கம்பெனி பில வந்து பங்குல வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரைட்? இங்க டிபாசிட் பண்ணுவோம், இங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம். இங்க வைப்புல இருக்கிறது, இங்க வந்து பங்குல வந்து ஷேரை வந்து நாங்க வாங்குறோம், ரைட்? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லினோம்? ஒரு பங்கின் விலை 25. எவ்வளவு ரூபாய்க்கு நாங்க பங்குகள் வாங்க போறோம்? 50,000. 50,000க்கு வாங்க போறோம். அப்ப ஒரு பங்கின் விலை 25 50,000 ரூபாய்க்கு எத்தனை பங்குகள் வாங்குவோம்? 2,000 பங்குகள். 21 22. அப்ப 2,000 பங்குகள் வந்து நாங்க வாங்கி இருப்போம். 2,000 ஷேர்ஸ் வந்து நாங்க வாங்கி இருப்போம். 25 ரூபாய் படி, ரைட்? எங்களுக்கு முதலாவதுக்கு வந்து இதோடய விட சரி என்னது அங்க கிடைச்சது வந்து 4,500 ரூபாய். அதோட வந்து எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அங்க கிடைக்கிறது வந்து 4,500 ரூபாய் வட்டி. அவ்வளவுதோட முதலாவது சரி. ஆனா ரெண்டாவதுக்கு என்ன முடியல, பி என்ற இதுல வந்து இவங்களுக்கு முடியல, ரைட்? 2,000 பங்குகள், ரைட்? ஒரு பங்குக்கு ஆண்டுதோறும் எவ்வளவு பங்கு லாபம் கொடுப்படுது? 1.50. 1.5 ரூபாய். அப்ப எத்தனை பங்குகள்கிட்ட இருக்கு? 2,000. 2,000. அப்ப வருட பங்கு லாபம் எவ்வளவு? 2,000 தர 1.5. 1.5 எவ்வளவு வரும்? 3,000 ரூபாய். 3,000 ரூபாய்.
ரைட். இது வந்து வருடத்துக்கு கிடைக்கிற பங்கு லாபம். ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிற மூலதன வட்டி. மூலதன லாபம், சாரி, மூலதன லாபம் என்ன சொல்லுங்க? கேபிட்டல் இன்கம். கேபிட்டல் இன்கம் எவ்வளவு உங்களுக்கு? மூலதன லாபம் அப்படி காண்றது நான் சொல்லியிருக்கேன். மூலதன லாபம் வந்து ஒன்றில், அதாவது நான் கதைப்பம் வந்து மூலதன லாபம் என்று கதைப்போம் அல்லது மூலதன நட்டம் என்று கதைப்போம். இப்போ மூலதன லாபம் என்று கதைக்கிறோம்டா என்ன அர்த்தம்? நாங்க பங்குகள் எவ்வளவுக்கு கொடுத்து வாங்குறோமோ அதை விட கூட விலைக்கு நாங்க வித்தோம்டா அந்த விற்கிற விலையில இருந்து வாங்கின விலையை கழிச்சா எங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா மூலதன லாபம். ரைட். இதுவே நான் சொல்லியிருந்தேன் தானே, அதாவது வந்து இப்ப 10 ரூபா பங்கு அது அந்த வருஷ கடைசியில 15 ரூபா ஆயிட்டேன்னா நான் சட்டம் வித்துடுவேன். வித்துட்டு என்ன நடக்கும் எனக்கு? ஒரு பங்குக்கு 15 ரூபா படி எனக்கு ஒரு பங்குக்கு 5 ரூபா படி லாபம் வரும். ரைட். அதான் இந்த ஒரு பங்குக்கு 5 ரூபா மூலதன லாபம். ரைட். இப்போ இந்த 10 ரூபா பங்கு சட்டன் விலை ஒரு வருஷத்துல விலை குறைஞ்சிட்டு 5 ரூபா, இதையும் விட விலை குறைய போதுன்னு தெரியுது. நான் கூடுதலா நட்டப்படக்கூடாதுன்னு உடனே செய்யறேன், இந்த 5 ரூபாய்க்கே விற்கிறேன். அப்ப எனக்கு எவ்வளவு நட்டம்? ஒரு பங்குக்கு 5 ரூபா நட்டம். அப்ப ஒரு பங்குக்கு மூலதன லாபம் வந்து மூலதன நட்டம் வந்து 5 ரூபாய். ரைட். அத மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் ஒரு பங்கு 26 ரூபா வீதம் விற்கிறான். ரைட். அப்ப 26 ரூபா வீதம் விற்கிறான்டா என்ன விலைக்கு வித்திருப்பான் மொத்தமா? 26 ரூபா தர பங்குகளை விற்ற விலை. ரூபா தர 2000. 2000 எவ்வளவு? 52,000. 52,000. இப்ப மூலதன இதுல கிடைச்ச லாபம் எவ்வளவு? மூலதன லாபம் 52,000 சாய 50,000. அவன் வெப்பு செஞ்சது வந்து அவன் காசு 50,000. அப்ப லாபம் வந்து எங்களுக்கு எவ்வளவு வந்து? 2,000. 2,000 ரூபாய். ஆகவே மொத்த லாபம் எவ்வளவு? இங்க இவனுக்கு இந்த பி என்ற கம்பெனியில கிடைச்ச மொத்த லாபம் எவ்வளவு? 5,000. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவனுக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கு? இங்க நான் எங்கது இங்க 3,000, இங்க 2,000. இப்ப கேட்ட கேள்வி என்ன? ஒரு ஆண்டு இறுதியில் அவருக்கு முதலீட்டிலிருந்து கூடுதலான வருமானம் கிடைக்கிறது காரணங்களுடன் தருக. அவ இப்ப முதலீட்டுல இருந்து கூடுதலான லாபம் கிடைக்குது 5,000 கிரேட்டர் தேன் 4,500. ஆகவே பி என்ற கம்பெனியில் முதலிடுவதன் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும். ரைட். ஓர் ஆண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வருமானத்தை முதலீடு செய்யப்பட்ட மொத்த பணத்தின் சதவீதமாக காட்டுகிறது. ரைட். இப்ப சொல்லுங்க, முதலீடு செய்த மொத்த பணம் எவ்வளவு? 1,00,000. 1,00,000. இப்ப அவருக்கு கிடைக்கிற மொத்த லாபம் எவ்வளவு? 5,000 சக 4,500.
தர எத்தனை வீதம் எத்தனை கதைக்கிற 100க்கு கதைக்கிற. அப்ப எவ்வளவு வரப்போகுது? 9500 கீழ் 1,00,000 தர 100 எவ்வளவு வரும்? 5. 9,5 வீதம். எழுதி கொள்ளுங்க, விளங்காடி கேளுங்க. ஐமானத்தை மிச்சாக்களுக்கு ஒருத்தருக்கும் வாய் இல்லையோ, எல்லாரும் நித்திரையோ ஒன் பண்ணி விட்டுட்டு. எழுதினா 2020ஆம் ஆண்டு கேள்வியே பாருங்க. 2020 பார்ட் ஏல வந்த கேள்வி.
எல்லாம் பாருங்க 4 வரியில விட எழுதுற கேள்விகள் தான். சோ இந்த பாடம் ஈஸியா உங்களுக்கு விளங்கி கொண்டு சொன்னா நீங்க டக்குன்னு 4 வரியில விட எழுதி போட்டு போயிட்டே இருக்கலாம். 5 நிமிஷம். ஓகே, கேள்வியை பாருங்க. கேள்வியில ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பாருங்க. ஒரு குறித்த நகரசபை வீட்டுக்காக அவற்றின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 12% இறைவரியாக ஆண்டுதோறும் அறவிடுகிறது. ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேட் அமௌண்ட் ஒன்று இருக்கும் தானே, அந்த அமௌண்ட் வந்து urban கவுன்சில் வந்து 12% ஆஃப் த annual assessed value. ரைட், அப்ப 12% வந்து இப்போ ஒரு வீட்டை வந்து மதிப்பிட்டு அந்த மதிப்பீட்டு தொகையில 12% வந்து என்ன செய்யணும், ஆனுவல் ரேட்டா இறைவரியா எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், கமலனின் வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெருமானம் 15,000 ஆகும். அவர் செலுத்த வேண்டிய ஆண்டு இறைவரியா என்ன செய்யணும்? 100 மேல் 12 தர 12. 100 மேல் 12 தர 15,000. எவ்வளவு வரும்? 1,800 ரூபாய். 1200. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, கமலன் தனது வீட்டினை மாத வாடகைக்கு ரூபாய் 9,000 வீதம் ஓர் ஆண்டிற்கு வாடகைக்காக கொடுத்து முழு வாடகையை ஒரே தடவையில் பெறுகின்றார். அவர் வீட்டில் ஓராண்டிற்கான இறைவரியை செலுத்துவதோடு வீட்டின் பராமரிப்பு பணிக்காக 8,200 ரூபாயை செலவிடுகிறார். அதன் பின் கமலுடன் எஞ்சி இருக்கும் பணத்தை காண்க. ரைட், மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து 8,200. அதோட வந்து எங்களுக்கு இறைவரி வந்து ரேட்ஸ் வந்து அனுவல் ரேட் வந்து எங்களுக்கு கண்டிட்டம் நாங்க 1,800 ரூபாய். அதோட அது ரெண்டையும் தான் அவருக்கு செலவாகுது. ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு காணுவோம். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வாடகை வாங்குறார்? 9,000. 9,000. அப்படி எத்தனை மாசத்துக்கு வாங்க போறார்? 12. ஒரு வருஷத்துக்குன்னா 12 மாதத்துக்கு. 12 மாதத்தால நாங்க முதல்ல பெருக்கோம். அப்ப எவ்வளவு வரும்? 1,08,000. ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த வாடகை பெருமானம், டோட்டல் ரெண்ட். ரைட், மொத்த வாடகை பெருமானம். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட எஞ்சிய தொகை எவ்வளவா இருக்கும்? எஞ்சிய தொகைக்கு என்ன செய்யணும்? ரிமைனிங் அமௌண்ட் 1,00,000 8,000 என்ன செய்யும்? 1,800 சக 8,000 கழிக்கணும். 8,000 கூட்டி கழிக்கணும். கழிச்சாங்களுக்கு எவ்வளவு வரும்? 98,000. 8,000 9,800 வரும். அப்ப சரி 9,800 வரும். 1,14,400. 1,14,400. 8,200 சொன்னவங்க என்ன? ஓம் சார். ஓ சார். கழிச்சவங்களுக்கு வரப்போகுது 98,000. ஓமா இல்லையா?
ஆம் சார். ஓகே. இப்ப அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, கமலன் எஞ்சி இருக்கும் பணத்தை ஒரு பங்கின் விலை 40 உள்ள ஒரு கம்பெனி அப்பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு முதலீடு செய்க. ஓர் ஆண்டின் இறுதியில் அவருக்கு ரூபாய் 7,350 ரூபாய் 7,350 rupees பங்களா வருமானம் கிடைக்குமே. கம்பெனி ஒரு பங்கிற்காக ஆண்டுதோறும் செலுத்தும் பங்களாவ பணம் யாது? ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க காணணும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் ஷேர் வந்து எவ்வளவு இருக்கும்? என்னன்னு காணணும்? 98,000 கீழ் 40. 40 பிரிக்கணும் sir. 98,000 கீழ் மொத்த தொகை 98,000. ஒரு பங்கின் விலை எவ்வளவு? 40 ரூபாய். 40 ரூபாய். அப்ப 40 ரூபாயில பிரிச்சோம்னா நாங்க எத்தனை பங்கு வாங்கியிருக்கோம்னு வரும். பங்குகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஷேர் எவ்வளவு? 2,450. 2,450. ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்த பங்கு லாபம் 7,350. அதாவது வந்து டோட்டல் டிவிடெண்ட்ஸ் வந்து 7,350 டோட்டல் டிவிடெண்ட். ரைட். மொத்த பங்கு லாபம் இவ்வளவு, பங்குகளின் எண்ணிக்கை இவ்வளவு. அப்ப எவ்வளவு பங்குகள்கிட்ட வந்து ஒரு பங்குக்கு வந்து ஒரு பங்குக்குரிய டிவிடெண்ட் எவ்வளவு காணலாம்? அப்ப என்ன செய்யணும்? 7,350 2,450 பிரிக்கணும். பிரிச்சா எங்களுக்கு ஒரு பங்குக்குரிய வரும். அதாவது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பங்குகளின் எண்ணிக்கை. ரைட். பங்குகளின் எண்ணிக்கை. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்த பங்கு லாபம் டோட்டல் டிவிடெண்ட்ஸ். அப்ப மொத்த பங்கு லாபம். இப்ப ஒரு பங்குக்கான டிவிடெண்ட்ஸ் காணணும்டா மொத்த பங்கு லாபத்தை மொத்த பங்குகளால் வகுத்தோம்டா ஒரு பங்குக்குரிய டிவிடெண்ட்ஸ் வரும். ஆகவே ஒரு பங்கிற்கான என்ன வரும்? பங்கு லாபம். கேட்ட கேள்வியா தானே? ஆகவே 7,350 2,450 வகுக்கும். வகுத்த மண்டங்கள் எவ்வளவு வரும்? 3. 3 வரும். ஆகவே ஒரு பங்கின் விலை, ஒரு பங்கின் லாபம், ஒரு பங்கு கிடைக்கிற லாபம் 3 ரூபாய். ரெண்டா என்ன அர்த்தம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் 40 ரூபாய்க்கு வாங்குற பங்கு எவ்வளவுக்கு வித்திருப்பார்? ஒரு பங்கு 43 ரூபாய். 43. ஆனா கேட்ட கேள்வி வந்து இந்த 3 தான் கேள்வி. இந்த 43 கொடுத்து விடுறது. கேட்ட கேள்வி வந்து ஒரு பங்குக்கான பங்கு லாபம் எவ்வளவு? 3 ரூபாய். இதே கேள்வியை மாத்தி கேட்டிருந்தா, அதாவது அவர் ஒரு பங்கை விற்ற விலை எவ்வளவுன்னு கேட்டிருந்தா 40/3 43 வந்துருக்கு. எழுதிக்கொள்ளுங்க.
அதே 2020 செகண்ட் பார்ட்ல ஏ பார்ட்ல முதலாவது கேள்வி பாருங்க. கணேஷ், இதுக்கு முதல்ல தியரி பார்ட் ஃபுல்லா பாத்தீங்களா? விளங்குதா இந்த பாடம் இப்ப? தனேஷ்? எஸ் சார். ஓகே. இதுக்கு முதல் வீடியோஸ் பாத்தீங்களா? நீங்க வர்றதுக்கு முதல் ஐ மீன் இந்த இதுக்குரிய வீடியோஸ் பங்களா வச்சு ஆசைக்குரிய வீடியோஸ் விளங்குதா இந்த பாடம்? ஏன்னா இந்த பாடம் வந்து சிம்பிளான பாடம், ஈஸியான பாடம். இந்த ஈஸியான பாடத்துல வந்து நீங்க டைம் வந்து குறிப்பிட்ட குறைஞ்ச டைமுக்குள்ள வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிக்கொள்ளலாம். விளங்கிக்கோங்க, ஒழுங்கா விளங்கிக்கோட்டீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ள வந்து ஸ்கோர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், இதுல இந்த மாதிரியான பாடங்கள் வந்து கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா, இப்ப வரைக்கு அதுலன்னா கொஞ்சம் ஷேப் எடுக்கணும், கீறணும், டொட் வைக்கணும், புள்ளி வைக்கணும், கோடு போடணும், பட்டம் போடணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ரைட்? இந்த மாதிரியான பாடங்கள் வந்து பார்த்தாச்சு, பெருக்கியாச்சு, போட்டாச்சு, வந்தாச்சு. அவ்வளவுதான். கோவர்த்தனி ஓகேயா? ஓகே. யதுஷனா ஓகே. யதுஷனா நேற்று கிளாஸ் சென்ட் பண்ணல. யதுஷனா ஓகேவா? ஓகே சார். ஓகே. ரிஹாம் ஓகேயா? ரிஹாம் நான் நிறைய நாள் காணல. ரிஹாம் ஓகே. நீங்க ஸ்கிரீன்ஷாட் கேள்வியிலே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, அமலன் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 12 வீதம் ஆன எளிய வட்டி ரூபாய் 50,000 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெறுகிறார். ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா லோன் தான் அவர் பண்றார். தப்பு செய்ய டிபாசிட் பண்ண இல்ல, அவர் வந்து லோன் தான் எடுத்துக்கொள்ற. எவ்வளவுக்கு? 12 வீதம் எளிய வட்டி. ரைட்? அவர் அந்த 2 ஆண்டுகளுக்காகவும் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை காண்க. ரைட்? சொல்லுங்க பாப்பா. முதலாவது வந்து என்ன வரும்? 100 மேல் 12 தர 12 தர 50,000 12. 50,000. நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் வந்து இவ்வளவுதோட முடிச்சு கொள்ளுவீங்க. ஆனா இவ்வளவுதோட முடிச்சா இது எத்தனை வருஷத்துக்குரியது? ஒரு வருடத்துக்கு. ஆனா அங்க மென்ஷன் பண்ணி இருக்கிறது எவ்வளவு? 2 வருடத்துக்கு. அந்த இடத்துல கவனம் என்ன திரும்ப சொல்றேன், கவனம் என்ன விடக்கூடாது. நிறைய பேர் வந்து 100 மே 12 தர 50,000 போட்டு அது ஒரு வருஷத்துக்கு அதை கன்வெர்ட் பேசி சத்தம் போடாம விட்டுருவீங்க. தர 2 வருடத்துக்கு. அப்ப எங்களுக்கு என்ன வர போகுது? 12,000. 2 10 12,000. ரைட்? 12,000 ரூபாய் இவருக்கு வந்து வட்டி. அந்த 50,000 வாங்கினா 2 வருஷத்துக்குரிய வட்டி 12,000 ரூபாய். ரைட்? அமலன் தான் பெற்ற கடன் பணத்தை ஆண்டுக்கு 15 வீதமான கூட்டு வட்டி கிடைக்கும் ஓர் நிலையான வைப்பு கணக்கில் இது ஆண்டுகளுக்காக வைப்பு செய்கிறார். 2ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கணக்கில் உள்ள பணத்தை காண்க. ரைட்? 2ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கேட்கணும். என்ன அர்த்தம்? முதலாம் ஆண்டின் இறுதி. முதலாம் ஆண்டின் இறுதியில் கூட்டு வட்டி எத்தனை வருஷத்துக்கு கணிக்கணும்? பாத்தீங்கன்னா 2ஆம் ஆண்டின் இறுதியில் 2 வருஷத்துக்குரிய கூட்டு வட்டி. இது என்னது? 2ஆம் ஆண்டின் தொடக்கம். 2ஆம் ஆண்டின் தொடக்கம் எத்தனை ஆண்டுக்குரிய கூட்டு வட்டி? ஒரு ஆண்டுக்குரிய கூட்டு வட்டி. ரெண்டாவது சும்மா ஒரு எளிய வட்டி மாதிரி தான் நாங்க காண போறோம். அப்போ ஒரு ஆண்டுக்குரியதுல என்ன செய்யணும்? டோட்டல் வந்து எங்களுக்கு தெரியும். 100 மேல் எத்தனை வீதம்? 15 வீதம். 15 வீதம் தர எவ்வளவு? 50,000.
கழிச்ச எவ்வளவு? 7500. 7500 ரூபாய். ரைட். இது வந்து முதலாம் ஆண்டு இறுதியில் அவருக்கு கிடைக்கிற வட்டி. அப்ப முதலாம் ஆண்டு இறுதியில் அவருக்கு கிடைக்கிற வட்டி என்றா இரண்டாம் ஆண்டு ஆரம்பத்தில் அவருக்கு இருக்க தொகை எவ்வளவு? 57,500. 7,500. 7500. ரைட். இது வந்து இரண்டாம் ஆண்டு ஆரம்பத்தில். ஆகவே 57,500 ரூபாய் அவற்றை கையிலே பெருக்க போகுது. பை ஹேண்ட் 57,500 இருக்க போகுது. இரு ஆண்டுகளின் இறுதியில் அவர் தனது நிலையான வைப்பு கணக்கில் உள்ள மொத்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு வங்கியில் தான் பெற்ற கடனையும் அதற்கான வட்டியையும் செலுத்தி கடனில் இருந்து விடுகிறார். இப்போது அவரிடம் 4000 ரூபாயில கூடிய பணம் எஞ்சி இருக்கும் காட்டுகிறார். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கதை வந்து என்ன, இரு ஆண்டுகளின் இறுதியில, இது இரண்டாம் ஆண்டு ஸ்டார்ட்ல. அப்ப இரு ஆண்டுகள் இறுதியில இரண்டாம் ஆண்டு இறுதி காணும் கூட்டு வட்டிக்கு 100 தர 57,500. 100 தர. இப்ப அவர்கிட்ட கையில ஆரம்பத்தில் எவ்வளவு பை ஹேண்ட் இருந்தது? 57,500. ஆகவே இதன்படி இப்ப அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு? 66,125. 115 போடுவோம். 115 போட்டா அவனுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 66,125. 125. அதாவது 15% போட்டு காட்டிங்கன்னா இந்த இரண்டாவது வருஷ இறுதியில வட்டி வரும். 15% போட்டு காட்டிங்கன்னா இரண்டாவது வருட இறுதியில வட்டி வரும். அந்த வட்டியை இந்த 57,500 கூட்டினீங்கன்னா இரண்டாவது வருட இறுதியில வந்து மொத்த தொகை வரும். அப்படி இல்லை, நீங்க டிரெக்டாக இரண்டாவது வருட இறுதியில மொத்த தொகை காணணும்டா 100 ரூபாய்க்கு 115 ரூபாய், அதாவது 15% கட்ட வட்டி மட்டும் வரும் இந்த இரண்டாவது வருட இறுதிக்கு. அதாவது இவ்வளவுக்கு முடிய வட்டி வரும். ஆனா இதுவே டோட்டல் அமௌண்டா மொத்தமா காண போறீங்கடா 100 ரூபாய்க்கு 115 ரூபாய் தர இந்த மொத்த அமௌண்ட் போட்டீங்கன்னா டிரெக்டா இந்த அமௌண்ட் வரும். நீங்க ரெண்டு விதமாக செஞ்சு கொள்ளலாம். ரைட். அப்ப 66,125 ரூபாய் வருதான். ரைட். டோட்டல் அமௌண்ட் வந்து 66,125. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க எவ்வளவு வந்து அவர் கொடுத்திருக்கணும் இதுக்கு, இந்த பேங்குக்கு நாங்க எவ்வளவு வந்து மொத்தம் கொடுத்திருக்கணும்? அவர் 62,000 ரூபாய். வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகை $50,000 சக எவ்வளவு வட்டி? 12,000. ஆகவே 62,000 ரூபாய் செலுத்தி இருக்கும். இங்க கூட்டு வட்டி மூலம் அந்த வட்டியை அவர் எடுத்த அமௌண்ட்டை வச்சுக்கொண்டு இங்க செஞ்சு வந்த அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 66,000. அப்ப அவர்கிட்ட பை ஹேண்ட் எவ்வளவு இருக்கும்? எஞ்சி இருக்கும் பணம் எவ்வளவு? 66,125 இருந்து 62,000 கழிச்சோம்டா 4,125. 125 ரூபாய். இவங்க கேட்ட கேள்வி என்ன, 4,000 கூட இருக்குமா? அப்ப 4,125 ரூபாய் 4,000 கூட தானே. இப்படி போட்டு விட்டீங்கன்னா சரி. அவர் என்ன போடலாம், அவரிடம் 4,000 விட 4,000 ரூபாய் விட அதிகமான பணம் அவர் கையிருப்பில் இருக்கும். இல்லாட்டி என்ன போடலாம், he has more than 4,000 rupees remaining in hand. எழுதிக் கொள்ளுங்க. எழுதுனீங்கன்னா ஸ்கூலுக்கு போறாங்க போகலாம். நாங்க மிச்சத்தை வந்து நாளைக்கு காலையில 4:30க்கு பார்ப்போம்.